மைதானத்திலேயே ரிங்கு சிங்கை அறைந்த குல்தீப் யாதவ். சாதி ஆணவமா? வீடியோ வைரல். கொல்கத்தா வீரர் ரிங்கு சிங்கை மைதானத்தில் வைத்து அறைந்த குல்தீப் யாதவிற்கு நெட்டிசன்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஜாலியாகவா, பொழுதுபோக்காகவா, ஜாதி காரணமா என பல கேள்விகளுடன் ரிங்கு சிங்கை மைதானத்தில் வைத்து அறைந்த குல்தீப் யாதவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி தோல்வியுற்ற பிறகு பொதுவெளியில் வைத்து 2 முறை ரிங்கு சிங்கை கன்னத்தில் அறைந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி தற்போது தீயாய் பரவி வருகிறது. டெல்லி அணியை வீழ்த்தியதன் மூலமாக நடப்பு சாம்பியன் கொல்கத்தா தனது பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தது. இந்த நிலையில் இந்த போட்டியின் முடிவில் டெல்லி மற்றும் கொல்கத்தா வீரர்கள் மைதானத்தில் கூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீரர்களான ரிங்கு சிங் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் ஒருவரை ஒருவர் கிண்டலடித்து நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக குல்தீப் யாதவ் ரிங்கு சிங்கின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டார். இதனால் சாக்கான அவர் நடப்பது புரியாமல் கோபமாகி முறைத்துள்ளார். இதனை சற்றும் பொருட்படுத்தாத குல்தீப் யாதவ் சில வார்த்தைகளை கூறிவிட்டு மீண்டும் ரிங்கு சிங் கன்னத்தில் அறைய அவர் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு போட்டியில் விளையாடும் வீரரை பொதுவெளியில் எப்படி ஒருவர் இப்படி தாக்கலாம் என பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் சிலர் சகோதரர்களுக்கிடையேயான ஜாலியான சண்டை என இதனை குறிப்பிடுகின்றனர். அதனை ஏற்க மறுக்கும் மற்றொரு தரப்பினர் தன்னுடைய உயர்சாதி மனப்பான்மையை ரிங்கு சிங்கிடம் குல்தீப் யாதவ் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சம்பவத்தின் முழு விவரம் வெளியாகும் நிலையில் குல்தீப் யாதவ் மீது பிசிசிஐ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதோடு அவர் ரிங்கு சிங்கிடம் மன்னிப்பு கோரவும் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னதாக 2008ஆம் ஆண்டு IPL தொடங்கும் போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்பஜன் சிங் பஞ்சாப் அணியுடனான போட்டியின் போது ஸ்ரீசாந்தை கன்னத்தில் அறைந்தார். இது பெரும் சர்ச்சையை வெடிக்க ஹர்பஜன் சிங் 11 போட்டிகள் விளையாட பிசிசிஐ தடை விதித்தது. அதேபோன்று குல்தீப் யாதவிற்கும் தடை விதிக்க வேண்டும் என ரசிகர்கள் பிசிசிஐயை ட்விட்டரில் டேக் செய்து வருகின்றனர். அதிரடி ஆட்டக்காரரான ரிங்கு சிங் 13 கோடி ரூபாய் சம்பளத்துடன் கொல்கத்தா அணிக்கும், குல்தீப் யாதவ் 13.25 கோடி ரூபாய் சம்பளத்துடன் டெல்லி அணிக்கும் விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது.